यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. மதுபனின் மகிமை. இன்றைய அவ்யக்த முரளி மதுபன் கி மகிமா 23 ஜனவரி 70, 23rd जनवरी 1970। आप बच्चे मधुबन में आकर मुख्य कर्तव्य क्या किया है? மதுபனில் வருகின்ற குழந்தைகள் நீங்கள் செய்கின்ற முதன்மையான செயல் என்ன? जैसे कोई कान पर जाते हैं तो कान के पास जाकर क्या किया जाता है? ஒருவர் சுரங்கத்திற்கு செல்வாரே ஆனால் சுரங்கத்திடம் செல்பவர் என்ன செய்வார்? कान से जितना ले सकते हैं उतना लिया जाता है। சுரங்கத்திடமிருந்து எவ்வளவு பெற முடியுமோ அவ்வளவு பெற்று விடுவார்। சிர்ஃப் தோடாசா நகி, சிறிதளவு மட்டுமல்லாமல் முடிந்த வரையில் அடைவார், எடுத்துக்கொண்டே இருப்பார்। வைசேகி மதுபன் है சர்வ பிராப்தியோं की कान, அவ்வாறேதான் மதுபன் என்பது அனைத்து பிராப்திகளில் சுரங்கமாகும்। तो आप कान पर आए हो ना, ஆக நீங்கள் அனைவரும் சுரங்கத்திடம் வந்துள்ளீர்கள் அல்லவா? பாக்கி சேவா கேந்திர हैं इस कान की branches, மற்றும் உள்ள அனைத்து சேவை நிலையங்களும் இந்த சுரங்கத்துடைய கிளை நிலையங்கள் ஆகும்। कान पर जाने से ख्याल रखा जाता है जितना ले सके। சுரங்கத்தை நோக்கி செல்பவர் ஒரு முடிவோடுதான் செல்வார், நம்மால் இயன்ற வரையில் அங்கு அள்ளி கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பார்। तो यहाँ भी जितना ले सको ले सकते हो, அவ்வாறே நீங்களும் இங்கே எவ்வளவு அடைய வேண்டுமோ அவ்வளவை அடைந்து விடலாம், எடுத்துக்கொள்ளலாம்। இது சுரங்கம் அல்லவா? यहाँ की एक एक वस्तु, एक एक ब्राह्मण आत्मा बहुत कुछ शिक्षा और शक्ति देने वाली है। இங்குள்ள ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் கூட மிக நல்ல பல அறிவுரைகளை தருகின்றவர்கள், சக்தியும் தருகின்றவர்களாவார்கள்। बाप दादा यही चाहते हैं कि जो भी आते हैं वह थोड़ा बहुत नहीं लेकिन सभी कुछ ले लेवे। பாப் தாதாவும் இதையே விரும்புகின்றார்। இங்கு வருகின்ற குழந்தைகள் அனைவரும் தன்னால் இயன்ற மட்டிலும் மட்டுமல்ல, எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார்। बाप दादा का बच्चों में स्नेह है तो एक एक को संपन्न बनाने चाहते हैं। बाप दादाவிற்கு குழந்தைகள் மீதுள்ள அன்பு யாதெனில் ஒவ்வொரு குழந்தையும் முழுமை பெற வேண்டும் என்பதாகும்।
जितना यहाँ लेने में संपन्न बनेंगे उतना ही भविष्य में राज्य पाने के संपन्न होंगे. இங்கு எந்த அளவிற்கு முழுமையாக பெறுவீர்களோ அந்த அளவே நாளைய ராஜ்யத்திலும் मुलुमै பெறுவீர்கள். इसलिए एक सेकंड भी इन अमूल्य दिनों को ऐसे नहीं गवाना है. ஆகவே இங்குள்ள ஒவ்வொரு நொடியும் மதிப்பு வாய்ந்த நிமிடங்களாகும் நொடிகளாகும். அதனை வீணே இழந்துவிடக் கூடாது. एक एक सेकंड में पद्मों की कमाई कर सकते हो. ஒவ்வொரு நொடியும் நீங்கள் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க கூடும். பதம் சௌபாகியசாலி தோ ஹோனா. பன்மடங்கு சௌபாகியசாலிகள் அல்லவா நீங்கள். ஜோ இஸ் பூமி பர் பहुंच गए हो. ஆகவேதான் இந்த பூமியில் நீங்கள் வந்து அடைந்துள்ளீர்கள். लेकिन इस परम भाग्य को सदा कायम रखने के लिए पुरुषार्थ सदैव संपूर्णता का रखना है. இருப்பினும் இந்த பன்மடங்கு பாக்கியத்தை சதா தன் வாழ்க்கையில் நிலைத்து வைப்பதற்காக நிலையாக வைத்துக் கொள்வதற்காக முயற்சியும் என்றென்றும் பரிபூரணமாக செய்ய வேண்டும். जैसा बीज होता है वैसा फल निकलता है. எப்படி விதையோ அப்படியே பழம். तो आप लोग जैसे बीज हो. नींव जितनी खुद मजबूत होगी उतना ही इमारत भी पक्की होगी. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் விதையாக விளங்குபவர்கள். எந்த அளவிற்கு அஸ்திவாரம் உறுதியாக இருக்குமோ அவ்வாறே அந்த கட்டிடமும் உறுதியாக இருக்கும். इसलिए सदैव समझना चाहिए कि हम नींव हैं. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை ஒரு அஸ்திவாரமாக உணருங்கள். हमारे ऊपर सारी बिल्डिंग का आधार है. நம் மீது முழு கட்டிடத்திற்கும் ஆதாரமே உள்ளது. நாமே முழு கட்டிடத்தின் ஆதாரமாக விளங்குபவர்கள். याद का रिस्पॉन्ड मिलता है. நினைவிற்கான பதில் கிடைக்கின்றதா. बाप दादा तो अब सभी के साथ हैगी. बाप दादा அனைத்து குழந்தைகளுடனும் இருக்கத்தான் செய்கின்றார். क्योंकि साकार में तो एक स्थान पर साथ रह सकते थे. ஏனென்றால் இந்த உடலோடு இருந்த பொழுது பாபா ஓரிடத்தில் மட்டுமே இருக்க முடிந்தது. अभी तो सर्व के साथ रह सकते हैं. ஆனால் இந்த பூத உடலை விட்டு ஒளி உடலுக்கு சென்ற பிறகு அனைவரோடுமே பாபா இருக்க முடிகின்றது. सदैव यह ध्यान रखो कि एक मत से एक रिजल्ट होगी. என்றுமே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வழியில் நடக்கும் பொழுது மட்டுமேதான் ஒன்றுபட்ட நல்ல பலனை அடைய முடியும். இஸ் குணுக்கோ பரிவர்த்தன் में लाना है. இந்த ஒரு நல்ல குணத்தை தன்னுள் கொண்டு வர வேண்டும். कैसे भी परिस्थिति आए लेकिन अपने को मजबूत रखना है. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இன்னல்கள் வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் தன்னை உறுதி படைத்தவராக வைத்துக் கொள்ள வேண்டும். औरों को अपने गुणों का दान देना है. மற்றவர்களுக்கும் தன்னுடைய குணங்களை தானமாக வழங்க வேண்டும். जैसे दान करने से रिटर्न में भविष्य में मिलता है ना. எப்படி இந்த பிறவியில் தானம் செய்வதால் அடுத்த பிறவியில் கைமாறாக கிடைக்கிறது தானே. इस गुण का दान करने से भी बड़ी प्रारब्ध मिलती हैं. जो एक मत होते हैं वही एक को प्यारे लगते हैं.
அவ்வாறேதான் இந்த குணத்தை தானம் செய்வதால் மிகப்பெரிய பலன் கிடைக்கிறது. ஒரு வழியில் நடப்பவர்களே ஒரு தந்தைக்கு பிரியமானவராகின்றார்கள். बाप-दादा दो होते हैं एक है ना. बाप-दादा இருவராக இருப்பினும் ஒருவர் அல்லவா. वैसे बल कितना भी हो लेकिन एक मत होकर चलना. அவ்வாறே குழந்தைகள் எத்தனை விதவிதமாக இருந்தாலும் அனைவருமே ஒன்றுபட்ட உள்ளத்தோடு ஒற்றுமை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். बाप के घर में आकर विशेष खजाना लिया. பாபாவின் வீட்டிற்கு வந்த நீங்கள் மிக விசேஷமான பொக்கிஷத்தை அடைந்தீர்களா? बाप के घर में विशेषताएं भरी हुई है ना. பாபாவின் வீட்டில் எங்கு பார்த்தாலும் சிறப்பம்சங்களே நிரம்பி உள்ளது தானே. अपने घर में असली स्वरूप में स्थित होने आए हो. अपना असली स्वरूप और असली स्थिति क्या है वह याद आती है. தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய சொந்த சொரூபத்தில் நிலை பெற வந்துள்ளீர்களா? தன்னுடைய நிஜ சொரூபம் நிஜமான மனோநிலை என்ன தெரியுமா? அது நினைவில் வருகிறதா? ஆத்மா की असली स्थिति क्या है. ஆத்மாவின் निजमान स्थिति என்பது என்ன? जैसे पहले आत्मा परमधाम की निवासी सर्व गुणों का स्वरूप है. முதன்மையில் ஆத்மா பரந்தாமத்தில் வசித்தது. பரந்தாமவாசி ஆத்மா அங்கே அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்றிருந்தது. वैसे ही यहाँ भी अपनी स्थिति का अनुभव करने के लिए लाए हो. அது போலவே இங்கும் தன்னுடைய மனோநிலையை அனுபவம் செய்வதற்காக வந்துள்ளீர்களானே. मधुबन में आए हो उस स्थिति की टेस्ट करने. நீங்கள் மதுபனில் வந்ததே அந்த நிலையை சோதித்து அறிவதற்காகத்தான். टेस्ट करने के बाद उनको सदा के लिए अपनाना है. தன்னுள் அந்த குணம் இருக்கிறதா என்பதை சோதனை செய்த பிறகு அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளவும் வேண்டும். इसका नाम है कि मधुबन. இதற்குத்தான் மதுபன் என்று சொல்லப்படும். मधु अर्थात मधुरता यानी स्नेह और शक्ति दोनों ही वरदान पूर्ण रूप से प्राप्त होता है. மது என்றாலே இனிமை தன்மை, மேலும் அன்பும் சக்தியும் வரதானமாக முழுமையாக கிடைக்க பெற்றவராவீர்கள். யகா மதுபன் में दोनों चीज वरदान रूप में मिलती हैं. இங்கே மதுபனில் இந்த இரண்டு பொருட்களும் வரதானமாக கிடைக்கின்றது. அன்பும் சக்தியும் கிடைக்கின்றது வரதானமாக. फिर बागर में जाएंगे तो इन दोनों चीज के लिए अपना पुरुषार्थ करना पड़ेगा. பிறகு நீங்கள் வெளியில் சென்று விட்டால் இந்த இரண்டிற்காகவும் முயற்சிகள் பல செய்ய வேண்டியுள்ளது. इसलिए यहाँ वरदान रूप में प्राप्त जो हो रहा है उनको ऐसा प्राप्त करना जो अविनाशी रहे. ஆகவே இங்கு வரதானமாக கிடைக்கின்ற இந்த அன்பையும் சக்தியும் நீங்கள் என்றென்றும் அழியாமல் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு வரதானமாக பெற்றுவிடுங்கள். जब वरदान रूप में प्राप्त हो सकते हैं तो पुरुषार्थ करके क्यों लेवे. வரதானமாகவே கிடைக்க இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அதை பெற வேண்டும்? வரதானமாகவே பெற்றுவிடலாம் தானே. குரு வரதான் தேதா है तो क्या करना होता है. குரு ஒருவர் வரதானம் தருகின்றார் என்றால் நாம் என்ன செய்வோம்? अपने को उसके अर्पण करना पड़ता है, तब वरदान प्राप्त होता है.
குரு வரதானம் தர தயாராக இருக்கிறாரே, ஆனால் நாம் நம்மை அவருக்கு முன்பாக அர்ப்பணித்து விட வேண்டும். அர்ப்பணம் செய்யும் பொழுதே நமக்கு वरदानम கிடைக்க பெறும். तो यहाँ भी जितना अपने को अर्पण करेंगे उतना वरदान प्राप्त होगा. ஆக இங்கேயும் எந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணம் செய்வீர்களோ அந்த அளவிற்கு वरदानम அடைய பெறுவீர்கள். वरदान तो सभी को मिलता है, लेकिन जो ज्यादा अपने को अर्पण करता है उतना ही वरदान का पात्र बनता है. வரதானம் என்பது அனைவருக்குமே கிடைக்கின்றதுதான். இருப்பினும் ஒருவர் எந்த அளவிற்கு அதிகமாக தன்னை அர்ப்பணம் செய்கின்றாரோ அந்த அளவிற்கு வரதானங்களுக்கான நல்லதொரு பாத்திரமாகவும் அமைகின்றார். वरदान से ऐसे झोली भर लो जो भरी हुई झोली कभी खाली ना हो. ஆக வரதானங்களால் தன் பையை நீங்கள் முழுமையாக நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்படி நிரப்பிவிட்டால் அது என்றுமே காலி ஆகாத அளவிற்கு முழுமை பெற்றும் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நிரப்பிக் கொள்ளுங்கள். जितना जो भरना चाहे वह भर सकते. ஒருவர் எந்த அளவிற்கு தன் பையை நிரப்பிக் கொள்ள விரும்புவாரோ அந்த அளவிற்கு நிரப்பிவிடலாம். ऐसा कि ध्यान रखकर इन थोड़े दिनों में अथक लाभ उठाना है. அவ்வாறே கவனமாக இருந்து இந்த குறைந்த நாட்களுக்குள் அளவற்ற லாபத்தை களைப்பில்லாத அளவிற்கு அடைந்து விடுங்கள். एक एक सेकंड सफल करने के एक दिन है. மதுபனில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் லாபகரமாக அமைத்து கொள்ள வேண்டிய உன்னதமான நொடிகளாகும், உன்னதமான தினங்களாகும். अभी का एक सेकंड बहुत फायदे और बहुत नुकसान का भी है. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் பல மடங்கு லாபத்தையும் தர வல்லது, அதே சமயம் பல மடங்கு நஷ்டத்தையும் தர வல்லது. एक सेकंड में जैसा कई वर्षों की कमाई गवा भी देते हैं ना, तो यहाँ का एक सेकंड इतना बड़ा है. ஒரு நொடியில் பல வருடங்களுக்கான வருமானத்தை கூட இழக்க நேரிடுகிறது. ஆண்டு முழுக்க ஆயுள் முழுக்க சம்பாதித்து வைத்திருந்தாலும் ஒரு நொடி பொழுதில் இழக்கும் தருணமும் வருகின்றது அல்லவா? அவ்வாறே இங்கு ஒவ்வொரு நொடியும் மிக பெரிய மதிப்பு வாய்ந்த நொடிகளாகும். தியாக சேகி பாக்ய பன்தா है. தியாகத்தின் மூலமாகத்தான் பாக்கியத்தை அடைய முடிகிறது. लेकिन त्याग करने के बाद मनसा में भी संकल्प उत्पन्न नहीं होना चाहिए. ஆனால் தியாகம் என்று செய்த பிறகு மனதாலும் அதை நினைக்க கூடாது. जब कोई बाल चढ़ता है तो उसमें अगर जरा भी चिल्लाया व आंखों से बूंद निकले तो उनको देवी के आगे स्वीकार नहीं कराएंगे. जब कोई बलि चढ़ता है तो उसमें अगर जरा भी चिल्लाया व आंखों से बूंद निकली तो उनको देवी के आगे स्वीकार नहीं कराएंगे. ஒருவர் பலி கொடுக்கும் பொழுது அந்த பலி கொடுக்கின்ற ஆடோ கோழியோ பயங்கரமான சப்தத்தை கொடுத்தாலோ அதன் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தாலோ அந்த உயிரானது தேவிக்கு பலியாக ஸ்வீகாரம் செய்விக்க முடியாது. சட்கு சுனாதோ ஹனா
ஒரே வெற்றில் துண்டு 2 ஆக வேண்டும் என்று சொல்வார்கள். एक धक से कोई चीज को खत्म करने और बार बार काटने में फर्क पड़ता है ना. ஒரே வெற்றில் துண்டாவதற்கும் வெட்டி வெட்டி தொங்கிக் கொண்டே இருப்பதற்கும் எவ்வளவு வேற்றுமை. சட்கு அர்த்தாத் ஏக் தக் சே கதம், வெட்டு 1 துண்டு 2 என்று ஆக வேண்டும். बाप दादा के पास भी कौन से बच्चे स्वीकार होंगे. அவ்வாறே பாப் தாதாவிடமும் எப்படிப்பட்ட குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். जिनको मनसा में भी संकल्प न आए उसको कहा जाता है மகாபலி. யாருக்கு மனதளவிலும் எண்ணம் என்பது எழவில்லையோ அவரைத்தான் மகாபலி என்று சொல்லக்கூடும். ऐसे மகான் பலி को ही மகான் பல் की प्राप्ति होती है. அப்படிப்பட்ட மகான் பலி ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு மகான் பலமும் கிடைக்கின்றது. सर्व शक्ति के बच्चे हो, सर्वशक्तिवान के बच्चे हो और फिर शक्ति नहीं, बाप की पूरी जायदाद का हकदार बनना तो है ना. சர்வசக்திவான் தந்தையின் பிள்ளைகளிடம் சக்தி இல்லை என்று சொல்ல முடியுமா? குழந்தைகள் தந்தையின் முழு ஆஸ்திக்கும் உரிமையாளர் ஆக வேண்டும். सर्वशक्तिवान बाप की सर्व शक्तियों की जायदाद जन्मसिद्ध अधिकार सदैव अपने सामने रखो. சர்வசக்தி வாய்ந்த தந்தையின் சர்வசக்திகளையும் தன்னுடைய பிராப்தியாக, சொத்துக்களாக, பல ஜென்மத்துக்கான பிராப்தியாக, பிறப்புரிமையாக தனக்கு முன்னால் வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டே இருங்கள். सर्वशक्तिवान के आगे कमजोरी ठहर सकती है. சர்வசக்திவான் தந்தைக்கு முன்பாக பலவீனம் ஒன்று வர முடியுமோ? आज से कमजोरी खत्म, இன்று முதல் பலவீனங்கள் அறவே நீங்கியது. सिर्फ एक शक्ति नहीं, ஒரு சக்தி மட்டுமல்ல, அனைத்து சக்திகளையும் அடைய பெற்றீர்கள். पांडव भी शक्ति रूप हैं, பாண்டவர்களும் சக்தியின் வடிவங்களே. एक दीप से अनेक जगते हैं, ஒரு தீபத்தின் மூலமாக அநேக தீபங்கள் ஏற்றப்படுகின்றது. डबल सर्जरी करते हो, 2 விதமான ஆபரேஷன் செய்யப்படுகிறதா? और भी अच्छा चांस मिलता है 2 मार्ग बताने का. மேலும் 2 விதமான வழிமுறைகளை கற்பிக்கின்ற நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கின்றது. शरीर का भी और मन का भी, உடலுக்கும் மனதிற்குமான 2 வழிமுறைகள். जैसे स्थूल सर्विस करने से तनख्वाह मिलती, वैसे ही ईश्वरीय सर्विस करने से क्या तनख्वाह मिलती है. ஸ்தூலமான ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு சம்பளம் கிடைக்கின்றது. அவ்வாறே ஈஸ்வரிய சேவை செய்பவர்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கின்றது? स्वर्ग की बादशाही मिलती है, சொர்க்கத்தின் ராஜாங்கமே கிடைக்கின்றது. वो तो वहाँ मिलेगी, लेकिन यहाँ क्या मिलता. சரி, சொர்க்க பதவி நாளை அங்கே கிடைக்கும், ஆனால் இங்கே என்ன கிடைக்கிறது? பிரத்யக்ஷ ஃபல் கா அனுபவ் ஹோதா. இங்கே ஒவ்வொரு சேவைக்கும் உடனடி கைமேல் பலன் கிடைக்கின்றது, அனுபவம் ஆகின்றது. भविष्य तो बनता ही है, लेकिन भविष्य से भी ज्यादा अभी की प्राप्ति. நாளைய பதவி நிச்சயம் உள்ளது, ஆனால் அதைவிட இன்றைய பலன் மிக மிக அதிகமாக கைமேல் கிடைக்கின்றது. अभी
जो ईश्वरीय अतीन्द्रिय सुख मिलता है वह भविष्य में नहीं मिल सकता. இப்போது இங்கே கிடைக்கின்ற ஈஸ்வரிய சுகம், அதீந்திரிய சுகம் நாளை அங்கே சொர்க்கத்தில் ஒருபோதும் கிடைக்காது. यह अतीन्द्रिय सुख सारे कल्प में कभी नहीं मिल सकता. இங்கே கிடைக்கின்ற அதீந்திரிய சுகமானது முழு கல்பத்திலும் வேறு எங்கேயும் எப்போதும் கிடைக்கவே கிடைக்காது. ஐசா கஜானா அபி பாப் துவாரா மில்தா ஹை. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் பாபா மூலமாக கிடைக்கின்றது இப்போது உங்களுக்கு. अनेक जन्म इंद्रियों का सुख और एक सेकंड में अतीन्द्रिय सुख अनुभव होता है. அநேக பிறவிகளாக இந்திரியங்களின் சுகத்தை அடைந்தீர்கள். ஆனால் இப்போது ஒரு நொடியில் அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கின்றீர்களா? शिव बाबा को युगल बनाया है. शिव बाबाவை தன் துணையாக்கி கொண்டீர்களா? वह देहधारी युगल तो सुख के साथी होते, लेकिन यह तो दुख के समय साथी बनता है. அந்த உலகிய துணைவர்கள் யாவரும் சுகத்தில் துணையாக இருப்பார்கள். ஆனால் இவரோ துக்கம் வரும் நேரத்திலும் துணையாக இருக்கின்றார். ऐसे युगल को तो एक सेकंड भी अलग नहीं करना चाहिए. துக்கத்திலும் துணையாக இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு துணைவனை ஒரு நொடியும் தனித்து விடலாகாது. அவரை விட்டு பிரிந்து விடக்கூடாது. साथ रखना அர்த்தாத் சக்தி ரூப் பண்ணா. சரி, அப்படிப்பட்ட துணைவனை துணையாக வைத்துக் கொள்வதன் அர்த்தம் என்ன? துணையாக இருப்பது என்றாலே சக்தியின் வடிவமாக இருப்பதாகும். यह ब्राह्मण परिवार देखा, इतना बड़ा परिवार कब मिलता है. இந்த பிராமண பரிவாரத்தை பார்த்தீர்களா? இவ்வளவு பெரிய குடும்பம் எப்போதாவது கிடைக்குமா? सिर्फ इस संगम पर ही इतना बड़ा परिवार मिलता है. சங்கம யுகத்தில் மட்டுமேதான் இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைத்துள்ளது. हम इतने बड़े परिवार के हैं, यह नशा लगता. நாம் இவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறோம் என்ற அந்த பெருமிதம் உள்ளதா? जितना कोई बड़े परिवार का होता है उतनी उसको खुशी होती. ஒருவர் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவரோ அந்த அளவிற்கு குஷியும் அதிகமாக இருக்கிறது அல்லவா? सारी दुनिया में हम तोड़ों को इतना बड़ा परिवार मिलता है. அகில உலகத்திலும் வெகு சிலரான நமக்கு மட்டுமேதான் இவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் கிடைத்துள்ளது. तो यह निश्चय और नशा होना चाहिए. ஆக இப்படிப்பட்ட குடும்பத்தை பெற்ற நமக்கு நம்பிக்கையும் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் இருக்க வேண்டும் தானே? हर एक को यह नशा होना चाहिए कि कोटों में से कोई हम गायन में आने वाली आत्माएं हैं. இங்குள்ள ஒவ்வொரு குழந்தைகள் மனதிலும் இந்த ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். நான் கோடியில் ஒருவனாக மகிமைக்குரிய ஆத்மாவாக இருக்கின்றேன். कभी सोचा था क्या कि ऐसा सौभाग्य प्राप्त हो सकता है? எப்போதாவது நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா இப்படிப்பட்ட சௌபாகியம் கிடைக்கும் என்று? அச்சானக் லாட்டரி மிலே हैं. எதிர்பாரா விதமாக பெரிய லாட்டரியே கிடைத்து விட்டது. लॉटरी की खुशी होती है ना, और फिर यह अविनाशी लॉटरी है. லாட்டரி கிடைத்தாலே எவ்வளவு மகிழ்ச்சி. மேலும் இங்கேயோ அழியாத லாட்டரி அடைந்துள்ளீர்கள். जो कभी खत्म हो न सके, அது ஒருபோதும் முடியே பெறாது.
ऐसी लॉटरी हम आत्माओं को मिली है, ये नशा लगता? அப்படிப்பட்ட அழியாத லாட்டரி அடைந்துள்ளோம் ஆத்மாக்கள் நாம் என்ற அந்த ஒரு பெருமிதம் உள்ளதா? कोने कोने से बापदादा ने देखो किणवों को चुना. உலகின் மூலை முடுக்கில் எல்லாம் இருந்து பாருங்கள் பாப்தாதா யாரை கண்டெடுத்துள்ளார். சுனே हुए रत्नों में आप विशेष हो. அப்படி கண்டெடுக்கப்பட்ட ரத்தினங்களிலும் மிக விசேஷமான ரத்தினம் நீங்களே ஆவீர்கள். यह याद रखता है? இது நினைவில் உள்ளதா? बापदादा को कौन से रत्न अच्छे लगते हैं? சாதாரண. பாப்தாதாவிற்கு மிக பிடித்தமான ரத்தினம் யார் தெரியுமா? சாதாரணமான குழந்தைகள் தான். ऐसे खुशी सदैव अविनाशी लगे. ஆக இப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் என்றென்றும் அழியாதிருங்கள். कैसे लगेगी? அப்படி அழியாத குஷி எப்படி அடைவீர்கள்? जैसे दीपक होता है वह सदैव जगा रहे, इसके लिए ध्यान रखते हैं ना. ஒரு தீபம் கூட என்றும் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் சற்று கவனமாக இருக்க வேண்டியுள்ளது. दूध और बत्ती इन दो चीजों का ख्याल रखना पड़ता है. அவ்வப்போது எண்ணெய் பார்த்து பார்த்து ஊற்றுவார்கள். திரியையும் அவ்வப்போது சரி செய்து கொண்டே இருப்பார்கள். तो यहाँ भी खुशी का दीपक सदैव जगा रहे, इसके लिए दो बातें ध्यान में रखनी है. அதுபோலவே இங்கேயும் குஷி எனும் தீபம் சதா சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் அதற்காகவும் இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஞான்கூத் और योग பத்தி, ஞானம் என்ற எண்ணெயும் யோகம் என்ற திரியும். अगर यह दोनों ही ठीक है तो खुशी का दीपक अविनाशी रहेगा. அப்படி இந்த இரண்டும் சரிவர இருந்து விட்டால் குஷியும் தீபம் அழியாது எரிந்த வண்ணம் இருக்கும், பிரகாசித்த வண்ணம் இருக்கும். கபி புஜேகா நகி, ஒருபோதும் அந்த தீபம் அணைந்து விடாது. ஓம் சாந்தி.